உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. In the world you shall have tribulation, but be of good cheer. I have overcome the world. உலகத்தை ஜெயித்தேன். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் என்ன செய்ய வேண்டுமாம்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றால் என்ன? இயேசு நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிற போது நமது உள்ளங்களிலே, நமது நினைவுகளிலே, நமது பயணங்களிலே தைரியம் இருக்க வேண்டும். திடனாயிருங்கள். அநேக உபத்திரம் வரும். நீங்கள் நல்லது பண்ணுகிறீர்கள், நன்மை செய்கிறீர்கள், நியாயமாக நடக்கிறீர்கள், ஆனாலும் உபத்திரம் உண்டு. நீதிமான்களுக்கு அநேக உபத்திரம் வரும், ஆனால் முடிவிலே அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். எனவே நீங்க கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி எனிதிங், ஐ வில் பி வித் யூ. யூ பி ஸ்ட்ராங். நீங்கள் எப்போதுமே திடனாக தைரியமாக இருங்கள். உலகத்திலே, குடும்பங்களிலே, வாழ்கிற இடங்களிலே தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. நீங்கள் நேர்மையாக நடந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறவரை எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற மனப்பக்குவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நான் சமாதானத்தை கொடுக்கிறவன், உலகத்திலே சமாதானம் கொடுக்கும்படியாகி வந்திருக்கிறேன். அந்த சமாதானம் உண்டாகும் பொருட்டு நீங்கள் சமாதானத்தை மற்றவர்களுக்கு உண்டு பண்ண வேண்டுமா? பிரச்சனை வருகிற பொழுது அமைதியாக இருந்தால் சமாதானம். ஒருவன் பிரச்சனையை கொண்டு வருகிறானா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால என்ன செய்யணுமா? அமைதியாக இருக்கணுமா? பேஷியன் யுவர்செல்ஃப். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். இவைகளை உலகத்திலே உங்களுக்கு உத்தரம் இருக்கிறது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்கிற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உபத்திரவம் வருகிற பொழுது நீங்கள் கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போய்விடாதீர்கள். நான் உங்களோடு இருக்கிறவரை ஒருவன் உங்களை அசைக்க முடியாது. நான் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். அந்த இயேசு நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் திடன் கொள்ளுங்கள். செவிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரை ஒரு விசை கூடமை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்கிறே, அந்த உபத்திரவத்தை சகித்துக் கொள்வதற்கு உமது பலம் தேவை. இருக்கிறவரை எங்களுக்கு கவலையில் நம்பிக்கையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்க. ஆசீர்வதிங்க. எல்லாமல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.